சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மயிலாப்பூர் இஸ் ரூலிங். இன்னைக்கு அவுட் ஆஃப் 16 கான்ஸ்டிடுவன்சி 8 கான்ஸ்டிடுவன்சிஸ் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள முடிஞ்சிடும். நாளைக்கு எங்களுக்கு மேசிவா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஆஃப் போலிங் பர்சனல் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. 19,500 பீப்புள் நாளைக்கு ட்ரைனிங் எடுக்க போறாங்க 16 கான்ஸ்டிடுவன்சிஸ். ஸோ செகண்ட் பேட்ச் மீதமுள்ள 8 கான்ஸ்டிடுவன்சிக்கு இந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட், இந்த மிஷின்ஸ் மூவ் பண்ணுறது கம்மிங் சண்டே அன்னைக்கு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ஆக மொத்தம் இந்த டுடே அண்ட் சண்டே இந்த 2 நாளைக்குள்ள 16 தொகுதிகள்லையும் உள்ள அதே மாதிரி ஸ்ட்ராங் ரூம்ஸ் ரெடியாக இருக்குது. 16 கான்ஸ்டிடுவன்ஸில் ஆரோவுடைய கண்ட்ரோலில் அங்கே ஸ்ட்ராங் ரூம் தயாராக இருக்குது. அங்கேயும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வெஹிக்கிள் அங்கே போன உடனேயே அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னாடியில் சீலை உடைச்சி அந்த ஸ்ட்ராங் ரூம் சீலும் திறந்து உள்ளே அவங்க பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க முன்னாடியே சீல் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போலுக்கு பிஃபோர் டே தான் ஓப்பன் பண்ணி எந்த கான்ஸ்டிடுவன்சிலேருந்து எந்த ஸ்டேஷனுக்கு போதோ அந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட் டே பிஃபோர் போல் தான் அடுத்து மூவ் ஆகும். கூடுதலாக எவ்வளோ எடுத்துக்கணும் சார்? இவிஎம் மிஷின் அங்கே ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை ஒர்க் ஆகுதுன்னா இவிஎம் மிஷின் விவிபேட் எவ்வளோ எடுத்துக்கணும்? எப்படி துப்பாக்கி ஒரு சில இவிஎம்ஸ் டிஃபெக்ட் ஆகிருக்குன்னு இல்லை. ஆல்ரெடி நம்ம அதுதான் நான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்னு ஒன்று பண்ணோம். நீங்கள் இது ஆல்மோஸ்ட் எண்ட் ஸ்டேஜ். டிசம்பர் 3rd வீக்ல இருந்து ஜனவரி 2nd வீக் வரைக்குமே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்னு சொல்லிட்டு எல்லா மிஷினையும் திறந்து ஆன் பண்ணி பார்த்துட்டு பேட்டரி போயிருக்கா இல்லை மால் ஃபங்க்ஷன் இருக்கான்னு ஃபுல்லாக பார்த்துட்டு அது எஃப்எல்சி ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி மேலே போட்டிருக்கோம். அந்த எஃப்எல்சி ஓகே பண்ண மிஷின்ஸ்ல இருந்து தான் இன்னைக்கு கான்ஸ்டிடுவன்சிக்கு மூவ் ஆகுது. இப்போ பியூ ஒரு தொகுதிக்கு ஒரு 200 பியூ வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் 240 பியூ அனுப்பிச்சிக்கிறோம். அதே மாதிரி விவிபேட் பொறுத்த வரைக்கும் 30% எக்ஸ்ட்ரா 200 விவிபேட் வேணும்னு சொன்னாங்கன்னா 260 விவிபேட் கொடுத்துருக்கோம். ஸோ போதுமான அளவுக்கு ரிசர்வ் மிஷின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்கேஸ் போலிங் டேட்ல ஏதாவது மிஷின்ஸ் மால் ஃபங்க்ஷனாக இருக்கு இல்லை மார்க் போல் எரேஸ் பண்ணா விட்டுறாங்க, வேற ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணா கூட சர்ப்ளஸ் மிஷினை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். போதுமான அளவுக்கு மிஷின்ஸ் கையில் இருக்கு. சென்னையில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர தனியார் இடங்கள் இருக்கு. நட்சத்திர விடுதலை ஹோட்டல்ல அரசியல் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி இருக்கா? இல்லை அதுக்கு அனுமதி வாங்குறதுக்கா? அனுமதி இல்லை, எலெக்ஷன் கேம்பெயின் சம்பந்தமா ஏதாவது நீங்க இப்போ நான் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் பண்ற மாதிரினா தெர் இஸ் நோ ப்ராப்ளம். பிரைவேட் பிளேஸ்ல அவங்க நான் பொலிட்டிக்கலா பண்ணிக்கலாம். ஏதாவது பொலிட்டிக்கலா ஒரு ஈவெண்ட் பண்ணீங்கன்னா சஸ்பிஷன் இன்டியூஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அங்கே ஏதாவது டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், இல்லை யாருக்காவது விநியோகம் பண்ணுவாங்கன்ற சஸ்பிஷன் வர்றதால பொலிட்டிக்கல் டோன் இருந்தாலே சுவிதா போர்ட்டல் அப்ளை பண்ணி பர்மிஷன் வாங்கி பண்றது ஆல்வேஸ் பெட்டர். 48 hours கூட அப்ளை பண்ணணும். இல்ல, மறுக்கப்படல. இப்ப அவங்களுக்கு நம்ம அந்த ரூல்ஸ் பிரகாரம் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்பீல் ஃப்ரம் சென்னை டியூ என்னன்னா, அதாவது இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அந்த நாள்ல இருந்து சுவிதா போர்ட்டல் அப் ஆயிடுச்சு. ஸோ எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரா இருந்தாலுமே தனிநபர் கூட ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் பண்ண விரும்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், கட்சிக்காரரை கூப்பிட்டு பண்ண விரும்புறாருன்னா கூட இந்த சுவிதா போர்ட்டல் அப்ளை பண்ணணும். 48 hours முன்னாடி அப்ளை பண்ணிட்டு அவங்க சப்போஸ் ஸ்டேஜ் ஏதாவது போட போறாங்க, பெரிய பிரம்மாண்டமா பண்ண போறாங்கன்னா பிடபிள்யூடியுடைய சர்டிபிகேஷன் இருக்கணும். அவங்க செலக்ட் பண்ற பிளேஸ் டிராபிக் ஆங்கிள் பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாத மாதிரி போலீஸ் என்ஓசி வேணும். ஸோ அப்போ ஆர்ஓ கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல வருதுன்னா அவர் காவல்துறையுடைய தடையின்மை சான்று இல்லை பொதுப்பணித்துறை தேவைப்பட்டால் துறைக்கிட்ட வாங்கிட்டு எல்லாமே ஓகேனா கொடுப்பாரு. ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஒரு நாளைக்கு ரேலி போறோம்னு சொல்லி போய் ஒரு காகிதம் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அதுக்கான புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அந்த போர்ட்டல் இப்போ லைவா தான் இருக்கு. நிறைய அப்ளை பண்றாங்க, ப்ராசஸ் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். சம் கேஸ் என்ஓசி காவல்துறை அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தவிர பாக்கி அப்ளை பண்ண கொடுக்கறது இல்லை. அதை ரிஜெக்ட் பண்றோம். ரிஜெக்ஷனான காரணமும் சொல்லிடுறோம். இப்போ ஆர்ஓ ஒரு அப்ளிகேஷன் வருது, ஏதோ காரணங்களால கொடுக்க முடியலன்னு சொன்னார்னா அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல டியூ டு த ரீசன் கொடுக்க முடியலன்னு போட்டுருவாரு. அது அப்ளிகேண்ட் லாகின்ல விழுந்துரும். So complete transparent system is in place. விஜய் விவகாரத்துல ஆர்ஓவே முடிவெடுக்கிறாங்க. எல்லாமே ஆர்ஓ தான். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்ட உடனே எல்லாமே ஆர்ஓ தான் அனௌன்ஸ் பண்ணணும். ஆர்ஓ தான் அனுமதி கொடுக்கணும். பட் அப்ளிகேஷன் போட்டு அந்த ஆர்ஓக்கு போனதுக்கு அப்புறம் கன்சர்ன் துறையோட என்ஓசி வாங்கிட்டு ஆர்ஓ வில் ப்ராசஸ் அப்ளிகேஷன். 40 கொடுத்த உடனே கொடுத்துரு. இப்போ எவ்ரிதிங் இன் ஆர்டர்னா உடனே கொடுத்துருவாங்க. சம்டைம் even 3 hours 4 hours also we are giving. நிகழ்ச்சி நடைபெறும் தொடர்ச்சி சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அவங்க என்ஓசி கொடுக்கறதுல கால தாமதமா கொடுத்ததுனால இந்த knowledge கொண்டு வரலாம். என்ஓசி கொடுத்தது தடங்கள் இருந்தா they can inform the DU we are here. மேனுவல் கிடையாது. பெட்டிஷன் கொடுத்தாலுமே வாங்கி வச்சுப்பாங்க. பட் they have to come to சுவிதா போர்ட்டல். ஆன்லைன்ல வேட்பாளர்கள் அப்படி இருக்கிறவங்க விஜய் அந்த மாதிரி நடிகர்கள் இருக்கிறவங்க வேட்பாளர்கள் கூடுதல் அந்த பிரச்சாரம் அப்ப பொது மக்கள் கூடுற இடத்துல கூடுதலா பாதுகாப்பு இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே பல அசம்பாவிதங்கள் போலீஸ் பந்தோபஸ்த் பொறுத்த வரைக்கும் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அந்த நீட் என்ன இருக்குன்றத பார்த்து டெஃபினட்டா அவங்களுக்கு பப்ளிக் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சேம் டைம் ஸ்டார் கேம்பெயினர்ஸோ
அவங்களுக்கு எந்த நியூசன்ஸ் இல்லாத வகையில் கண்டிப்பாக போலீஸ் பந்தோபஸ்து கொடுப்பாங்க. வேட்பாளர்கள் இப்போ ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி எல்லாமே சேம் தான். ரோட் ஷோ, கேம்பெயின், நீங்கள் பப்ளிக் மீட்டிங் எல்லாமே எவ்ரிதிங் இந்த போர்ட்டலில் எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. அது ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டாங்கன்னா டாக்குமெண்ட் பக்கம் வந்ததுன்னா வி வில் இமிடியட்லி ப்ராசஸ் த அப்ளிகேஷன்ஸ். தேங்க்யூ. தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போது அரசியல் கட்சிகளுக்கு பல்வேறு வேண்டுதல்களை முன்வைத்த நிலையில் அனுமதி கோரி எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஒதுக்கீடு தொடர்பான பல விளக்கங்களை அவர் முன்வைத்திருந்தார்.